யோ உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சலா? தெரியும், ஏன் கேக்குற? நம்ம பேங்க்ல நகை அடகு வச்சோம்ல, அது முழுகி போயிடுச்சாம். இப்பதான் பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. சீக்கிரம் வாயா. சீக்கிரம் போயா, உனக்கு தான் நீச்சல் தெரியல. எங்க அப்பா திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஏன்? சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு தான். அதுக்கு என்னப்பா? வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்துச்சு, உனக்கு கொடுக்க சொல்லுச்சு எங்க அப்பா. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கற? நீங்க கல்யாணத்தன்னைக்கு கொடுத்த அல்வாவே இன்னும் எனக்கு ஜீரணமாகல. வீட்டுல ஆள் இருக்காங்க. சொல்லுங்க. நாங்க பஞ்சாயத்துல இருந்து வரோம். 2 வேக்சின் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோமே. உங்க பேர் என்னமா? சாந்தாங்க. உங்க வீட்டுக்கார பேரு? ஐயோ, அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேங்க. ஏமா பேரை சொல்லுமா, சொன்னா தானே எழுத முடியும். நீங்க நல்ல ஆளா இருப்பீங்க போல, புருஷன் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்றீங்க. வேணும்னா நான் அவனை கூப்பிடுறேன், நீங்களே அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏய் இங்க வா, உன் பேரை கேக்குறாங்க, சொல்லி தொலை. ஏன் அத நீ சொன்னா? பாத்தியா பாத்தியா, புருஷன் பேரை சொல்றத. கடவுள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் பாசத்தை காட்ட முடியாதுன்னு தான் அம்மாவை படைச்சிருக்காரு. அதே மாதிரி கடவுள் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு தான் பொண்டாட்டி படைச்சிருக்காரு. ஏங்க உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, அதுக்கு 15 அழகான பொண்ணுங்க வராங்க, அதில் நானும் ஒருத்தி. இப்போ நீங்கள் யாரை வேணும்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க. நான் சொல்கிறது இருக்கட்டும் புள்ள, அழகான பொண்ணுங்கன்னு வேற சொல்கிற, ஆனால் அதில் நீ எப்படி வந்த? பசிக்குதுடி, சமைக்காம உட்காந்துருக்க. இப்ப ஏன்டி சிரிக்கிற? உனக்கு பசிக்குதா? ஆமா. இப்ப எதுக்குடி மறுபடியும் சிரிக்கிற? யோ நீ தானே லவ் பண்ணும்போது சொன்ன, நீ சிரிச்சா போதும் என் பசி பறந்து போகும்னு. ஏய் பாப்பா, ஏன் சோகமா கொண்டிருக்க? இல்ல, காலையில செய்தியில பார்த்தேன் மூளைக்காய்ச்சல் பரவிட்டு இருக்குதாமா. அதெல்லாம் மூளை இருக்கிறதுக்கு தான் வரும், உனக்கு வராது. ஆமா, மூளை இல்லாம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிங்க. பாப்பா, அம்மா லைன்ல இருக்காங்க, பேசுறியா? அவங்க போன் பண்ணாலே ஒரே தலைவலிதான். எப்ப பார்த்தாலும் நொய்யு 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 நொய்னு பேசிட்டே இருக்குது. போனை முதல்ல கட் பண்ணு. அத்தை, உங்க பொண்ணு நீங்க பேசினா தலைவலிக்குன்னு சொல்றா, முதல்ல போனை கட் பண்ணுங்க. என்னது, எங்க அம்மாவா? ஏய் கொண்டா. 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தேனே, எங்க? கேட்கல? 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன்டி, எங்கடி? ஆமா, இது உங்க பர்சுதே. பர்சுக்குள்ள 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், அது எங்க? எங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுங்க. நான் சொல்றது சத்தியமா உனக்கு கேட்கல? சத்தியமா கேட்கல. நீங்க வேணுங்க உட்கார்ந்து கேட்டு பாருங்க. எந்திரி, சொல்லு. நைட் 2 மணிக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வந்துச்சு, யார் அது? கேட்கல. நைட் 2 மணிக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வந்துச்சு, யார் அது? சத்தியமாவே நீ சொல்றது எனக்கு கேட்கலடி. நீ சொல்றது உண்மைதான் போலடி, கேட்கவே மாட்டேங்குது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. புருஷனுக்கு சந்தோஷத்தை தாரோம், மகிழ்ச்சியை தாரோம், புள்ள குட்டிய பெத்து தாரோம். கேட்கும் போதுல அந்த கருவா எனக்கு நகை நட்ட கழட்டி தாரோம். எல்லாத்தையும் தரதுனால தான் சார் நாங்க தாரம்னு வந்திருக்கோம். என்ன? 2 குழந்தை பிறந்துருச்சு. ஆமா. 2வது குழந்தைக்கு 2 வயசு முடிஞ்சிருச்சு. சரி. இப்ப வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, வேலைக்கு போறியா? எப்படி? நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் உனக்கு. நான் சொல்லு, என்னன்னு சொல்லு. நான் காலேஜ் முடிச்சே 10 வருஷம் ஆச்சு. என்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு மறந்து போச்சு. அவன் ஒரு மாசம் விட்டு போனாலே அடுத்த செமஸ்டருக்கு என்ன பேப்பர் வரும் மறந்து. இப்ப போய் நான் வேலைக்கு சேர்ந்து அவன் 7 வருஷமா என்னமா பண்ணிட்டு இருந்தான்னு கேட்பான். நான் 2 பிள்ளைகளை பெத்து வளர்த்துட்டு இருந்தேன்னு சொல்லுவேன். அதுகளே வச்சு வளர்த்து வாழ்க்கையை ஓட்டுமான்னு சொல்லுவான். அதை நான் கேட்டு வந்து உங்க சொல்லி அழுகுன. அதுக்கு தானே. இல்ல, அதுக்கு இல்லமா, வேலைக்கு கல்யாணம் பண்ணி வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னேன். நீ சப்போர்ட்டிவாவே இல்ல, நீ எனக்கு அகைன்ஸ்டா தான் இருந்திருக்க. நான் என்ன பண்ண முடியும்? வீட்டுல உட்கார வச்சுட்டு இல்ல, குழந்தைகள் இருக்கும்போது நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? குழந்தைகளை பாக்கணுமா இல்லையா? என் வேலைய பாரியா, பழி வாங்குவேன். என்ன வேலைக்கு பெர்பட்? ஏண்டி நைட்டு எள்ளுல எலி மருந்து கலந்து வச்சிருந்தா காணும்? யோ அதை எலி திங்கவே இல்லையா, அதான் வேஸ்டா போக கூடாதுன்னு கோழி கிட்ட போட்டேன். அறிவு கட்டவள, கோழியை எள்ளு திங்க வச்சு எமன்கிட்ட அனுப்பி வச்சு. இன்னையில இருந்து என் புருஷனை பிடிச்ச பீட சனிய எல்லாமே ஒளிஞ்சு போகணும். தூ தூ தூ. பாப்பா, அப்படி சொல்லாத பாப்பா, நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. நான் உங்களை லவ் பண்றேன். அப்போ உங்க பொண்டாட்டி? அவெல்லாம் உங்களை லவ் பண்ணல, நான் மட்டும் தான் உங்களை லவ் பண்றேன்.
உங்க அம்மா படுத்த படுக்கையாகி 1 வாரம் ஆகுது. எத்தனை நாள் அவங்கள நான் பார்த்துப்பேன்? நான் என் பிள்ளைங்கள பார்ப்பனா இல்லை வீட்டு வேலையை பார்ப்பனா இல்லை அவங்கள பார்ப்பனா? கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுவாங்க. ஏய் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. நீங்க எதுவும் பேச வேணாம், கூட்டிட்டு போய் விட்டுவாங்க. சரி. என்னங்க முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு வந்துட்டீங்களா? சேர்த்துட்டு வந்துட்டேன். அப்பா சேர்த்துட்டு வந்துட்டீங்களா? எங்க அம்மா அப்பயே சொன்னாங்கங்க, நீங்க தங்கமானவர், பொண்டாட்டி பேச்சை தட்டாத கேட்பீங்க அப்படின்னு. ஓ அப்படியா? ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்து வந்தேன்ல, அங்கே பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு கவலையாகவே இருந்தேன். ஆனால் பேச்சு துணைக்கு ஆள் கிடச்சிட்டாங்க. யாருங்க அது? உங்கள் அம்மா தான். இப்போ தான் உங்கள் அண்ணன் வந்து உங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு போகிறான். அடப்பாவி, பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு எங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்திட்டானா? அவனா நல்லா இருப்பானா? அவனா ஆம்பளை, அவனா நாசமா போவ. என்னடி சொன்ன? உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? எங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்துலாம் சேர்க்கல, வீட்டில் தான் படுத்துருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேங்க. பெண்கள்லாம் புருஷன் அத்தான்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அன்பு பண்பு பாசம் நினைச்சீங்களா? கல்யாணம் ஆனோனையே கையில கிடக்கிறதா அத்தான், கழுத்துல கிடக்கிறதா அத்தான், காலில் கிடக்கிறதா அத்தான், மூக்குல கிடக்கிறதா அத்தான், எப்படியும் மொத்தத்தையும் அத்துருவான். அதனாலதான் அவன் பேரு அத்தான். குறிப்பா பெண்களை செக் பண்ணி பாருங்க. இந்த நகையோட விலையெல்லாம் ஏறிட்டே போகுது இல்ல, இப்போ ஆண்களோட மனசுல ஒன்று ஓடிட்டே இருக்குங்க. அது என்னன்னு சொல்லட்டுங்களா? ச்சே, என் பொண்டாட்டியோட நகையெல்லாம் அப்போ விற்றதுக்கு இப்போ வித்திருந்தா என் கடை எல்லாமே அடைஞ்சு போயிருக்கும். நான் சொல்கிறது உண்மை தானே? உண்மைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏங்க, எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்களா? சிம் யார் எனக்கு வாங்கி தருவாங்க? போய் வாங்கிட்டு வாங்க. சரி, சிம் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. ஏன்? ஃபோன் வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல, சிம் வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு என்கிட்ட கேட்டு போங்க. சரி, எப்படி வாங்கணும் சொல்லு. எங்க அம்மா ஃபோன் பண்ணா ஃபோன் வரணும், உங்க அம்மா ஃபோன் பண்ணா ஃபோனே வரக்கூடாது. அப்படி ஒரு சரி, யோசிக்காம பதில் சொல்லணும். சரி. உதடு ஒட்டாம 3 வார்த்தை சொல்லணும். வாட்டர் கிளாஸ். உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்குமா இல்ல தங்கச்சி பிடிக்குமா? எனக்கு பொண்டாட்டியோட தங்கச்சி தான் பிடிக்கும். ஒண்ணுதான் பொண்டாட்டி தங்கச்சி. கொத்தனார, வீட்டு வேலையெல்லாம் நல்லா தான் பாத்திருக்க. ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இந்த ரூம்ல பேசுறது பக்கத்து வீட்டுல கேக்குமா கேட்காதா? சுத்தமாக கேட்காதுமா. என் மேலே நீட்டாக இருக்கும். என்னையா சொல்ற? அவங்க பேசுறது கேட்டாதானே நாங்க டைம் பாஸ் பண்ண முடியும். ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 பேர் எழுதுங்க. முதல்ல நீ எழுது. சரி, எழுதிட்டேன். இப்ப நீங்க எழுதுங்க. எழுதிட்டேன். எழுதிட்டீங்களா? எங்க காட்டுங்க. முதல்ல நீ காட்டு. விஜய், அஜித். இப்ப நீங்க காட்டுங்க. காட்ட மாட்டான். ஏன்? அட காட்டுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். யார் அது? ரோஜா. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சரு. தப்பிச்ச. யார் அது? கவிதா. உன் தங்கச்சி. ஓ, உனக்கு 3 வேளையும் பொங்கி போடுறது நானு, உன் ஜட்டி முதற்கொண்டு தோன்னு துவைக்கிறது நானு. ஆனா உனக்கு பாசம் மட்டும் என் தங்கச்சி மேல இருக்குதோ? ஏன் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருக்குதான், அதுக்கு அவ புருஷன் ஒத்துக்கணும்ல. புருஷன் நான் வேணா ஒத்து வைக்கிறேனே. எப்படி? பொண்டாட்டி புருஷனுக்கு பயந்துருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம். அதுவே புருஷன் பொண்டாட்டிக்கு பயந்திருந்தா பூமியிலே சொர்க்கத்தை பார்க்கலாம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. என்னங்க, சிங்கார சித்தப்பா மீன் எடுத்துட்டு வந்தாரு, வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? காசு ஏச்ச கொடுத்தியா? 200 ரூபா கொடுத்தேன், மீதி காசு அப்புறமேட்டு தரேன்னு சொல்லிட்டேன். ஏடி எத்தனை மீன் தான் வாங்கின? மொத்தம் 4 மீனுங்க. 4 மீனே 100 ரூபா தான்மா. 200 ரூபாயும் காசையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க காசு தரேன்னு சொல்லியிருக்க பாரு. உன்னை பார்த்தாலும் அவன் ஏமாத்திட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட மீன் வாங்குற வேலையே நீ வச்சுக்க கூடாது. போ. நல்லா ஏமாத்திட்டு போயிட்டானா? அடுத்த வாட்டி வரட்டும். மாமா, நம்ம வீட்டில் தான் இவ்வளோ சேர் இருக்கே, அப்புறம் எதுக்கு புது சேர் வாங்கிட்டு வந்தீங்க? பாப்பாவோட ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போயிருந்தேன். டேக் யுவர் சீட்டுனாங்க, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏங்க, அடுத்த ஜென்மத்திலையும் நான் இதே வீட்டுக்கே மருமகளா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த ஜென்மத்திலே அந்த வீட்டை வித்தரலான்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. உங்க கண்ணு பார்க்க அழகா இருக்கு மேடம். அழகாதாங்க இருக்கும், ஆனா அது வேலை செய்யாதுங்க. இந்த 1000 ரூபாய் கடை வாங்குறேன், சரி அதை தொலைச்சிடுறேன். திருப்பி 500 ரூபாய் கடை வாங்குறேன், சரி அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறேன். சரி, மிச்சம் எவ்வளவு இருக்கு? 200. இந்த 1000 ரூபாய் கடை வாங்கினவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்துறேன். 500 ரூபாய் கடை வாங்கினவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்துறேன். இப்ப 1000 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய். 500 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300.
நீ எவ்வளவுக்கு சாமான் வாங்கின? 300. 1300 எவ்வளவு? 1600. நீ எவ்வளவு கடன் வாங்கின? 1500. இந்த 100 எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லு, நான் பேசாம இருக்கேன். நீ சொல்லாட்டா சப்போர்ட் பண்ண ஆள சொல்ல சொல்லு.